வாரத்துக்கு 2 முறையாவது லஞ்சுக்கு சாம்பார் இருக்கும். இன்னும் டேஸ்டியா பண்ணணும்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். குக்கர்ல 1/2 கப் பச்சை பருப்பு, 1/2 கப் தோரம் பருப்பு, மஞ்சள் பொடி. வாங்க நம்ம டெய்லி சாப்பிடுறோம்ல சாம்பார், அதுல புரோட்டீன் இருக்குன்னு எல்லாம் சொல்றோம்ல. ஒரு கரண்டி சாம்பார்ல ஆக்சுவலா எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி நம்ம ரெகுலரா சாப்பிடுற ஃபுட் ஐட்டம்ஸோட நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. சோ சாதாரணமா நம்ம வீட்டுல பண்ற சாம்பார் இருக்கு இல்லைங்க, அது நம்ம 1 லிட்டர் சாம்பார் பண்றதுக்கு 50 ல இருந்து 100 கிராம் தால் யூஸ் பண்றோம். அப்படி பார்த்தா 100 ml சாம்பார்ல நம்ம 50 கிராம் யூஸ் பண்ணா 1.5 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. அதே 100 கிராம் யூஸ் பண்ணா 3 கிராம் புரோட்டீன் இருக்கு. அப்படின்னா ஒரு கரண்டில பாத்தீங்கன்னா 1 கிராம் புரோட்டீனை விட கம்மிங்க. ஏன்னா 100 ml சாம்பார் போடணும்னா ஒரு 2 ல இருந்து 3 கரண்டி நம்மளுக்கு தேவைப்படும். சோ எப்படி நம்ம டெய்லி சாப்பிடுற சாம்பாரோட புரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் தாலும் தண்ணியோட ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரே வகை தால் யூஸ் பண்ணாதீங்க, 3-4 வகை தால் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா புரோட்டீனோட காம்பினேஷன் பெட்டரா இருக்கும். சாம்பார்ல அதிக புரோட்டீன் இருக்க வெஜிடபிள்ஸ் பட்டாணி யூஸ் பண்ணலாம், முருங்கைக்காய் யூஸ் பண்ணலாம், முருங்கைக்காய் இலை யூஸ் பண்ணலாம். அதை தவிர சனா இல்ல பீன்ஸ் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணாலும் புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். டோஃபு பீசஸ் இல்ல சோயா சங்க்ஸ் கூட நீங்க சாம்பார்ல ஆட் பண்ணீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் ஓவராலா இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர லைட்டா ரோஸ்ட் பண்ண பெசன் ஃப்ளோர், சத்து மாவு இல்லைன்னா நம்ம சோயா மாவு கூட நீங்க ஆட் பண்ணலாங்க. அதுவும் உங்க புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது, உங்க சாம்பாரும் இன்னும் கொஞ்சம் திக்காவும் ஆகும். நீங்க உங்க வீட்டுல செய்யற சாம்பாரோட புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சாம்பார் சாப்பிடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியறதுக்கு ரீபோஸ்ட் பண்ணுங்க.